அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பு வாழ்த்துக்களை கோரிக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தர வேண்டும் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. எந்த ஒரு காரியத்திலையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போவதில்லை. இன்று அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லா காரியத்திற்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாயிருக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டுமானால் அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்கும் அவரையே நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பேதுரு இப்படியாக எழுதுகிறார், விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை நமக்கு தருகிறார் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆத்தும மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை அறியாதவர்களாய் வாழ்ந்தோம். அல்ல, நம்முடைய பெற்றோர்கள் இயேசுவை அறியாதவர்களாய் வாழ்ந்தார்கள். அப்படித்தானே? அப்ப இயேசு கிறிஸ்துவை அறியாத வாழ்ந்ததாம். ஏன் அறியாமல் வாழ்ந்தோம்? ஆத்தும ரட்சிப்பு இல்லாததனால், நம்முடைய ஆத்துமா மரணம் அடைந்ததனால் நாம் இயேசுவை அறியாமல் வாழ்ந்தோம். அதற்கு காரணத்தை நாம் பார்க்கும்போது, நம்முடைய ஆத்துமா எப்படி மரணம் அடைந்தது என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்திலே நாம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆதாமை படைத்த தேவன் ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும்
புசிக்கவே புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஹல்லேலூயா. பாருங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருஷங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் எப்பொழுதும் ஆதாமோடு ஏவாளோடு என்ன செஞ்சார்? உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படி தேவன் வந்து உலாவுவதற்கு வரும்போது இங்கே ஆதாமு ஏவாளும் அவருடைய சன்னதியை விட்டு விலகி தோட்டத்தின் விருஷங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? ஒளித்துக் கொண்டார். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதனுடைய சத்தத்தை கேட்டு நான் என்ன செஞ்சதுனால பயந்து போறேன். ஏன் பயந்த? நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டது அவனுக்கு பயம் வருகிறது. ஏன் பயம் வருகிறது? நிர்வாணியா இருப்பதனால், வஸ்திரம் ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுனால, தேவ மகிமையை இழந்து போனதுனால இப்ப நிர்வாணியா இருக்கிறான் என்று அறிந்து பயப்படுகிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நிர்வாணி என்று உனக்கு சொன்னறியா? புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் கிறிஸ்து இல்லாதவர்களாயிருந்தாலும் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள் நிர்வாணிகளாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் நிர்வாணிகளாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைகிறவர்களாய் மாறுகிறோம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, விசுவாசத்திலே நாம் வாசிக்கும் போது விசுவாசம் பல காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தான். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய காணிக்கையை விட மேன்மையான காணிக்கையை செலுத்தினான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாம் ஏன் காணிக்கை கொடுக்கிறோம்? ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளதனால் காணிக்கை கொடுக்கிறோம். விசுவாசம் உள்ள காணிக்கையை கொடுக்கிறோம். அல்லேலூயா. காயினும் காணிக்கை கொடுத்தான், ஆபேலும் காணிக்கை கொடுத்தான். ஆனால் காயினுடைய பலியை விட ஆபேலுடைய காணிக்கை எப்படி இருந்தது? தேவனுடைய சமூகத்திலே விசேஷமானதா இருந்தது. அதனால அவன் நீதிமான் என்று சாட்சியை பெற்றான். அல்லேலூயா. அப்ப காணிக்கைய கொடுப்பதனால, விசுவாசத்தினால காணிக்கை கொடுப்பதனால
நான் காணிக்கை கொடுப்பதனால ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு காணிக்கை கொடுத்தால் நிச்சயமாக நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. அப்படி வேதம் சொல்லுகிறது. அவருடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய காணிக்கையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். எப்படி? அவன் விசுவாசத்தினாலே காணிக்கை செலுத்தினான். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாகவே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. ஏனோக்கு எப்படி இருந்தான்? ஆமா, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று ஏன் சாட்சி பெற்றான்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 22ஆம் வசனம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். 300 வருஷம். அதனாலதான் ஆண்டவர் அவனை கொடுத்து சாட்சி சொன்னார். அல்லேலூயா. ஏனோக்கு எவ்வளவு வருஷம் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்? 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனாலதான் ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொன்னாரு? சாட்சி சொன்னார். அல்லேலூயா. அவன் சாட்சியை பெற்ற ஒரு மனுஷனாய், ஆவேல் காணிக்கை கொடுத்ததனால் ஒரு சாட்சியை பெற்ற மனுஷனாய் இருக்கிறான். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தபடியினால் ஒரு சாட்சியை பெற்ற மனுஷனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சியை பெற்றான். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? நாம் தேவனோடு சஞ்சரித்தால் தேவன் நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசிசைப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் எனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு எனக்கு பிரியமானவர்கள் ஆனபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவர்களே, அன்பான கிறிஸ்தவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் இயேசுவுக்கு பிரியமானவர்களாயிருந்தால் வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பேன். அல்லேலூயா. அப்ப வெண் வஸ்திரம் தரிக்காமல் நடக்கிறவர்கள் அவர்களுக்கு பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் அல்ல. 5ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. அப்ப வெண் வஸ்திரம் நரிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவங்களுடைய நாமத்தை எங்க எழுதுவாரு? ஜீவ புஸ்தகத்தில். அல்லேலூயா. அப்ப வெண் வஸ்திரம் தரிக்காமல் நடக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. அதனால் தேவன் அவர்களுக்கு அவர்களுடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யல? எழுதல். அப்ப இது முக்கியமான காரியம்.
இதை நாம் மறந்து போக கூடாது. அது இல்லையா? அப்போ நாம் பெண் வஸ்திரம் ஏன் தரிக்கிறோம்? அநேகருக்கு அது தெரியாது. அநேகருக்கு அது தெரியாது. பெண் வஸ்திரம் தரித்தால் இயேசுவுக்கு பிரியமானவர்கள். பெண் வஸ்திரம் தரிக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஜீவ நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும், ஆமா, பெண் வஸ்திரம் தரித்து நடக்கிற கிறிஸ்தவர்களை அவர் நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதும் அல்லாமல் பிதாவின்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் நம்முடைய நாமத்தை அறிக்கையிடுவார். இவர் நெல்சன் இப்படி வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடந்தார். ஹல்லேலூயா. அப்படி என்ன தேவன் அறிக்கை செய்வார். அப்படி உங்கள் ஒவ்வொருடைய நாமங்களையும் வெண்வஸ்திரம் தரித்து நடக்கிற ஒவ்வொருடைய நாமங்களையும் என்ன செய்வாரு? ஆமா. அதனால வெண்வஸ்திரம் தரிக்காதவர்கள் என் மேல போகப்படக்கூடாது. நாமும் வெண்வஸ்திரம் தரித்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க என்ன செய்யணும்? வெண்வஸ்திரம் நடக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நோவா கற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளானவனாகி குடும்பத்தை ரட்சிக்கிறதற்கு பிழையோடு பண்ணினான். அதனாலே உலக ஆக்கிரிக்குள்ளாக அறிந்ததென்று அதாவது நோவாவின் காலத்திலே நோவாவும் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று ஒரு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால நோவாவை கண்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு பேழையை செய்யும்படி சொல்லுகிறார். அப்ப அந்த பேழையிலே வந்து அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களை வாருங்கள், ஆண்டவர் மழையினாலே தண்ணியினாலே இந்த உலகத்தை என்ன செய்ய போகிறார்? அழிக்க போகிறார், வாருங்கள் வாருங்கள். ஆனால் யாரும் அவங்களுக்கு அந்த மழையை குறித்தோ தண்ணியை குறித்தோ அழிவை குறித்தோ உணர்வில்லாமல் போனபடியினால் அவர்கள் வரவில்லை. ஆனால் இங்கே பயபக்தி உள்ளவனாகி பேழையை கட்டினவனுக்கு பயனை பற்றி சொல்லும் போது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, ஆமா, மழையை குறித்தோ வெள்ளத்தினால் உலகம் அழியும் என்பதை குறித்தோ அவன் அறியவில்லை. ஆனாலும் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, ஆமா, அவன் கீழ்ப்படிந்ததனால் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு வேலை பயன்பட்டது. அல்லேலூயா. அதே மாதிரி யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயபக்தியாகி பயபக்தி உள்ளவர்களாகிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்வார்? தப்புவிப்பார், அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. நோவாவுக்கு தெரியாது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம். இன்றைக்கு நமக்கும் தெரியாது, புரியாது வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம். ஆனால் அவன் வேலையை செய்தான், அந்த ஜனங்களுக்கு உபதேசித்தான். ஆனா யாரும் கீழ்படியவில்லை. ஆனால் தேவனுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் கீழ்படிய மாட்டார்கள். ஆனால் நோவாவையும் அவன் குடும்பத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வேலையை கண்டு வைத்தான். அப்படியே நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியாக பாருங்க. நாம் அடுத்த வசனம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. நீ பாலந்தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போனோம்னு ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்துல நடந்துதான் போகணும். எந்த விதமான ஒரு வாகனம் இருக்காது. வாகனம் இருந்தால் கழுதை தான் வாகனம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு தெரியும் அமெரிக்கா எங்க இருக்கிறது. அது எங்க இருக்கிறதுன்னு தெரியாட்டாலும் அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்கிறது தெரியும்.
ரஷ்யா என்று ஒரு நாடு இருக்கிறது தெரியும். அல்லேலூயா. சீனா என்ற ஒரு நாடு இருக்கிறது தெரியும். ஜப்பான் என்ற ஒரு நாடு இருக்கிறது நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? சரி. ஆனா நம்ம அநேகர் போயிருக்க மாட்டோம். கொஞ்சம் பேர் தான் போனா போயிருப்பார்கள். அப்போ அந்த நாட்டை பற்றி சொன்னால் நமக்கு ஒன்றும், அந்த காலத்திலே அப்படி ஒரு நாட்டை பற்றி சொன்னால் ஆபிரகாமுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? அந்த நாளிலே டிவியும் கிடையாது, செய்தித்தாளும் கிடையாது. தேவதூதர்கள் தான் செய்தியாளர்கள். அல்லேலூயா. ஆபிரகாமு கிட்ட போய் செய்தியாளர்கள் சொல்லுகிறார்கள், நீ கானான் தேசத்துக்கு ஒண்ணு நீ போனோம் அப்படின்னு. அப்ப அவன் கீழ்ப்படிந்தான், போனான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டான். இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஜனங்கள், எபிரேயர்கள், யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இஸ்ரேல் நாட்டிலே சொந்தக்காரர்களாக இருக்கிறார். ஆண்டுடைய வாக்குத்தத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஒரு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. மோசே பெரியவனான போது, அல்லேலூயா, அவன் விசுவாசத்திலே மோசே தான் பெரியவனான போது, அவனுக்கு விசுவாசம் வந்த போது, அல்லேலூயா, அவன் கர்த்தராகிய தேவனை குறித்து விசுவாசம் வந்த போது, யெகோவாகிய தேவனை குறித்து விசுவாசம் வந்த போது, அவன் பார்வோருடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். இயேசுவை பற்றி எவ்வளவு சொன்னாலும் சரி, பரலோகத்தை பற்றி எவ்வளவு சொன்னாலும் சரி, தன்னுடைய குலம், கோத்திரம் அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. அதே திரும்ப சொல்லி கொண்டிருப்பாங்க, திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பாங்க. நிறைய பேர் சாட்சி சொல்லும் போதெல்லாம் அப்படிதான், நாங்க அந்த ஜாதி இந்த ஜாதி, அங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம் எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி இங்கே மோசே பார்வோனின் குமாரத்தின் மகனாக இருந்தான். அல்லேலூயா. அவர் ராஜாங்கத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிறவனாக இருந்தான். ஆனால் விசுவாசம் வந்த போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். அநித்தியமான உலக பிரகாரமான எல்லா சந்தோஷத்தையும் வெறுத்தான். தேவனுடைய ஜனங்களோட, ஆமா, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிஞ்சோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்பதனால கொஞ்சம் துன்பத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. லஞ்சம் வாங்குறவர்கள் நல்லா இருப்பாங்க, பரிதானம் வாங்குறவர்கள், பரிதானம் வாங்காதவருடைய ஜனங்கள் துன்பப்படுவார்கள். உண்மை பேசுகிறவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள், பொய் பேசுகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். அதனாலதான் இங்க என்ன சொல்லப்பட்டது, தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். எதனால? விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே பெரியவனான போது. ஹல்லேலூயா. அதனால நாம் ஆபேலை போல விசுவாசம் வந்தா காயினை விட மேலான காணிக்கையை கொடுப்போம். அப்புறம் நமக்கு ஏனோக்க போல விசுவாசம் வந்தா கர்த்தரோட கூட என்ன செய்வோம், அவரோடே கூட சஞ்சரித்து கொண்டே இருப்போம். அப்புறம் நோவாவை போல விசுவாசம் பயபக்தி உள்ளவனானா கர்த்தர் சொல்லுகிறதை பேழையை கட்ட சொன்னா பேழையை கட்டணும். அல்லேலூயா. ஆபிரகாமும் அப்படிதான், தான் போகிற இடம் என்று தெரியாமல் இருந்த போது கூட அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு அவன் அநேக ஜாதிகளுக்கு, ஆமா,
நமக்கெல்லாம் அவர் தகப்பனா இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால. அதே மாதிரி மோசேயும் விசுவாசத்துல பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என என்று சொல்லப்படுவதை வெறுத்தான். தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். முடியுமா? இன்னைக்கு விசுவாசத்துல பெரியவர்களாக முடியுமா? இன்னும் அநேகர் விசுவாசித்திருக்கிறார்கள். அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்தார். அநேகர் குறைகள் குற்றம் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து. அன்றைக்கும் சொன்னார்கள், இவர் என்னுடைய குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுதுதாங்க விசுவாசிப்போம். இன்னைக்கு அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுக்கும் வந்தார். அல்லேலூயா. நம்மை போல அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் இயேசு. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இப்படியாக யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அல்லேலூயா. உலக மக்களின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு உலக மக்களின் பாவங்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ரோமர் 5:8 நான் வாசிக்கும் போது, நாம் பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க மாட்டார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு காசு பணம் நிறைய வரல, நிறைய உழைச்சும் பணக்காரன் ஆக முடியலைன்னு சொல்லி இயேசுவை நிந்திக்கிறவர்கள், இயேசுவை குறை சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்த தேவன், மரிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தார் ஒருவரோடு என்ன செஞ்சிருப்போம்? ஆமா. இன்னைக்கு ஒரு சபையிலே இருக்கிற பிள்ளைகள் ஒருவரோடு ஐக்கியம் இல்லை. இல்ல அந்த சபையிலே இந்த சபையிலே இருக்கிற பிள்ளைகள் ஒருவரோடு ஐக்கியம் இல்லை. அந்த சபையிலே அந்த சபையா அவங்க சபைக்கு நாங்க பொண்ணு தர மாட்டோம், இந்த சபையா இந்த சபைக்கு நாங்க பொண்ணு தர மாட்டோம். அல்லேலூயா. ஏன் ஐக்கியம் இல்லை? ஏன் ஐக்கியம் இல்லை? அவர் ஒளியில் இருப்பது போல நம்ம என்ன செய்யல? ஒளியில இருக்கல. அதனால நமக்குள்ள ஐக்கியம் இல்லாம இருக்கு. அந்த சபையில என்ன வேணுங்களும் செய்யலாம், இந்த சபையில அதையெல்லாம் செய்யக்கூடாது. அந்த சபையில பெண் வஸ்திரம் தரிக்கணும், இந்த சபையில என்ன வேணுங்களும் தரிக்கலாம். அங்க இருக்கிற சபைகளில எல்லாம் நகை போடலாம், இங்க இருக்கிற சபையில என்ன செய்ய முடியாது? நகை போடக்கூடாது. அதனால ஒருவரோட என்ன ஐக்கியப்பட முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சபையில அங்க இருக்கிற சபையில எல்லாம் போய் சொல்லலாம், இங்க இருக்கிற சபைகளில எல்லாம் போய் சொல்லக்கூடாது.
அங்கே எப்படி வானங்கள் நடக்கலாம், மதுபானம் பண்ணலாம். இங்கே இருக்கிறவர்களுக்கு மதுபானம் பண்ணக்கூடாது. அதனால ஒருவரோட என்ன இல்ல, அந்த ஐக்கியம் வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தா நமக்கு தானாவே தெரியும். இயேசு போதிப்பா, அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப எல்லா சபைக்கும் அந்த இயேசுதான் போதிக்கிறார், அந்த இயேசுதான் ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சபையார் யான் ஆண்டருடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை, ஆண்டருடைய ஆலோசனைக்கு ஏன் கீழ்ப்படியல தெரியாது. அந்த சபையால் அதே ஆலோசனை கீழ்படியல்ல, இங்கே இருக்கிற சபையால் ஆண்டருடைய ஆலோசனையை கீழ்படுகிறார்கள். அதனால ஒருவரோடு வர ஐக்கியம் இல்லாம இருக்கலாம். அதனால அந்த சபையார் இந்த சபையாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இந்த சபையார் அந்த சபையாருக்கு எதையும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 1 பேதுரு 1:21, உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. பேதுரு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததுனால நாமும் மரித்தால் உயிரோடு எழும்புவோம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வேணும். இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பலைன்னா நாமும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப மாட்டோம். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால். ஆமா, ரட்சிப்பு வரணும்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும்னா இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா, அந்த விசுவாசம் இல்லைன்னா நாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது. பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மெய்யாகவே மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறார். அப்ப மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? இப்போ ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஜீவன் உள்ளவராய் இருந்தாச்சுன்னா நாங்க எது வேணுமானாலும் அவரிடத்துல கேட்கலாம். இப்ப கூட நம்ம குடும்பத்திலேயோ சொந்தத்திலேயோ உயிரோடு இருக்கிறவர்களை கண்டதான் நம்ம ஏதாவது கேட்க முடியும். மரித்தவர்களை கண்ட ஏதாவது கேட்க முடியுமா? ஒருவேளை அஞ்ஞானிகள் கேட்கலாம், அதை விட்டுருவோம். ஆனா உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாதான் என்ன கிடைக்கும்? கேட்கிற பலன் கிடைக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை பாருங்க, எனக்கு பேரன் பேத்தி எல்லாம் வருவாங்க. இப்ப நான் உயிரோடு இருக்கிறதுனால என்னிடத்துல என்ன செய்ய முடியுது? ஏதோ கேட்கறாங்க, ஏதோ வாங்கி கொண்டு போறாங்க. அல்லேலூயா. அப்ப நான் மரித்ததுக்கு அப்புறம் என்னிடத்துல எப்படி கேட்பாங்க? நான் எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதனால் நாம் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து
கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படி விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நிலைமையை பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராத விடுவினால் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை. அல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாய். அவங்களுக்கு தண்டனை ஆயத்தாயாச்சு. அவனுக்கு இனி என்ன செய்யணும்? தண்டனையை நிறைவேற்றுகிறது தான். நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, அப்புறம் வர மாட்டாங்க, அப்புறம் பாஸ்டரை குறை சொல்லிட்டு நடப்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு தண்டனை ஆயத்தமாயாச்சு. அவர்களுக்கு எல்லாம் தண்டனை என்ன ஆயிடுச்சு? அப்படி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்கன்னு இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமா, தண்டனை ஆயத்தம் ஆயாச்சு, இனி தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். அதனால ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுத்து, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பொல்லாத ஆலோசனைகளையும் பொல்லாத பழக்க வழக்கங்களையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய விசுவாசத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவே மெய்யான தேவனுக்கு ஜீவனுமாய் இருக்கிறார் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். அப்ப நாம் பிள்ளைகளானா? நாம் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோமா? அப்ப இயேசுவின் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரராமே. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிற எல்லா பொக்கிஷத்துக்கும் நான் சொந்தக்காரர்களாக இருக்கிறோமே. அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நாங்களோட கூட இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கும். அதனால நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியருக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். அப்புறம்தான் கட்டளையிட்ட யாவையை அவர்கள் கை கொள்ளும்படி செய்யணும். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே, அதிகாரம் உடைய தேவன் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவன் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதை விசுவாசிக்கிறீர்களா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவன் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப சகல அதிகாரமுடைய தேவன் வானத்திலும் பூமியிலும், இதை விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவரு சகல அதிகாரம் உடைய தேவன் சகல நாட்களிலும் நாம். அல்லேலூயா. அப்ப தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியா எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும்
திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எபேசியருக்கு பவுல் எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அவரை பற்றும் விசுவாசத்தால் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரை பற்றிய விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நமக்கு தைரியம் வருகிறது. திட நம்பிக்கையோட தேவனிடத்திலே சேரும். ஆமா, தேவனிடத்திலே சேரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் பிதாவின் வலது பேர் பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். வல்லமைகளும் அதிகாரங்களும் தூதர்களும் தேவன் பரலோகத்திலேயே போய் பிதாவின் வலது வாரிசத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதிகாரங்களும் வல்லமைகளும் தூதர்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல போற சாக்கியம் நமக்கு கிடைக்கும் விசுவாசம் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவரிடத்திலே சேருகிற சாக்கியம் வேணும்னா அவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பாருங்க, பவுல் இன்னும் சொல்லும் போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறதற்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனாய் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவனையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நாம் மரித்தோம் என்று உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக. ஹல்லேலூயா. அந்த காலத்திலே பவுல் சவுலாக இருந்தார். அவர் பெரிய கல்விமான். அந்த நாட்களிலே இருந்த பிரபுக்கள் வம்சத்திலே அவர் ஒரு பெரிய பணக்காரனாயிருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை பின்பப்படுத்துகிற ஒரு சேனாதிபதியாகவும் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் தமஸ்குவுக்கு போற வழியிலே ஆண்டுடைய சத்தத்தை, ஆண்டுடைய தரிசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் மாறினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய் மாறினார். ஹல்லேலூயா. இப்ப அவருடைய பிரச்சனை என்னன்னா, எப்படி ஆயினும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் அது இருக்கிறதே நஷ்டம் நினைச்சு அதையெல்லாம் குப்பையாக எண்ணி விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த செல்வத்தை எல்லாம் தான் நான் சம்பாதிப்பதற்கு போய் பொருட்டு ஏமாற்றி அதெல்லாமோ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா நாம எப்படி பரலோகம் போறது? விசுவாசிகளுக்காட்ட பொய்யை சொல்லி விசுவாசிகளை கூட்டி சேர்த்து காணிக்கை வாங்கி பெரிய மண்டபங்களை கட்டணும், பெரிய ஆலயங்களை கட்டணும் உள்ள எண்ணத்தோட இருக்கிறார்களே தவிர தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை சொல்லும்படியாய் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் வந்து குப்பையாக விட்டார். இன்றைக்கு எல்லாரும் அந்த குப்பையை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள்? ஆமா, சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஊழியக்காரர்கள் பேரும் புகழோடு வாழ கொஞ்சம் பேரு விளம்பர பிரியர்களாய் வாழ்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மீட்டிங், அரசு ஊழியர்களுக்கு ஒரு மீட்டிங், அப்புறம் தனியார் கம்பெனி ஊழியர்களுக்கு ஒரு மீட்டிங், வாலிப பிள்ளைகளுக்கு மீட்டிங், சின்ன பிள்ளைங்களுக்கு மீட்டிங், நேற்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு மீட்டிங், அம்மாமார்களுக்கு ஒரு மீட்டிங், அப்பமார்களுக்கு ஒரு மீட்டிங், வயோதிபர்களுக்கு மீட்டிங், தனித்தனியா மீட்டிங் வச்சு தனித்தனியா வசூல் ரேட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பவுலோ எல்லாவற்றையும்
நஷ்டம் என்று விட்டேன் எண்ணுகிறேன். எப்படி மரித்தோர்ல இருந்து எப்படியாவது நான் அப்ப யாரு உயிரோடு எழுந்திருக்க முடியும்? எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பையாக விட்டவன் தான் மரித்தோர் என்று உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் வாரி கட்டி வச்சுட்டு லஞ்சம் வாங்கி அப்படி இப்படி சேர்த்தவங்க என்ன செய்ய முடியாது? மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால நாம் விசுவாசத்தினாலே தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு வாசிக்கிறோம். என்னால் மத்திய 7:21 நான் வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. வெறும் கர்த்தாவே கர்த்தாவே காலையில இருந்து சாயங்காலம் வரை, சாயங்காலத்தில இருந்து ராத்திரி வரை நிறைய சகோதரிகள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா பிள்ளைகளோ புருஷனோ ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா சீருகிற சிங்கம் மாறி விடுவாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபம். அதுதான் கர்த்தாவே கர்த்தாவே நீ நோக்கி கூப்பிடுகிறவன் தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும். தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 11:40 நாம் வாசிக்கும் போது இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய மகிமை. அது பாருங்க, மேல் வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மருத்துவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிட்டு என்றார். அல்லேலூயா. இப்பொழுது நாருமே ஆண்டவர் கண்ட போய் சொல்றார். அப்ப அவர் தெய்வம் என்று விசுவாசித்தாலும் கூட நல்ல பூரண விசுவாசம் வரல. அதனால சொல்றான் இப்பொழுது 4 நாள் ஆயிட்டு. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படி ஆகி பார்க்கும் போது பாருங்க 43ஆம் வசனம். லாசருவே வெளியே வா, வெளியே வா என்று உரத்த சொந்தமாய் கூப்பிட்டார். போதும். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தார். அவ அநேக வைத்தியர்களால் தன்னுடைய ஆசி எல்லாவற்றையும் செலவழித்தும் அவளுக்கு சுகம் இல்லை. ஆனா இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க 34ஆம் வசனம். அவர் அவரை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. அவள் 12 வருஷமா வியாதியா இருந்தார். பெரும்பாலும் உள்ள வியாதி. தன் ஆசைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சா செலவழித்தும் அநேக வைத்தியர்கள் வைத்தியம் பார்த்தும் ஒரு சுகமாகல. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு போய் அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்கிறார்? அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது எங்கே போனாள்? இயேசுவை தேடி போகிறாள். அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? உடனே சீசர்கள் சொன்னாங்க, இவ்வளவு பேர் நெருக்கி கொண்டிருக்கும் போது உங்களுடைய வஸ்திரத்தை யார் சொல்றாருன்னு கேக்குறீங்களே? இல்ல என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். அவர் விசுவாசமுடையவனாய் ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்ட போது ஆண்டுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை அதிகளா ஒரு வஸ்திரத்தை விசுவாசம் உள்ளவனாய் தொட்டார். இன்னைக்கு நம்ம விசுவாசம் உள்ளவர்களா என்ன செய்யலாம்? விசுவாசம் ஜெபம் பண்ணும் போது இருக்கும், விசுவாசம் பிடிச்சு எழும்பும் போது யாரு கட்ட கடன் வாங்கலான்னு தான் ஞாபகம். அல்லேலூயா. நான் கூட ஊழிய தொடக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க ஊழியத்துல. அது ஒரு பக்கம். பட்டினியோ பசியோ அப்படியே கிடந்தா
அதை கடந்து வந்ததுனாலதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. பிள்ளைங்களும் பசியா கிடக்கணும், நாமும் பசியாவும் இருக்கணும். அந்த விசுவாச சோதனையை ஜெயிக்கணும்னா விசுவாசத்துக்கு என்ன வரும்? சோதனை வரும். அப்போ நான் விசுவாசம் உள்ளவனா ஊழியம் செய்கிறேன், இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னெல்லாம் கோவப்பட்டேன், அதெல்லாம் வேலைக்கு அப்படி காலம் ஃபுல்லாவே பட்டினி கிடக்க வேண்டியதுதான். நீ அப்புறம் ஊழியக்காரனா இருக்க மாட்டா, ஓடி போயிடுவேன். ஊழியம் செய்கிறவனை பசியோடு இருக்க வைத்தார் என்றால் பசியோடு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என் பசியை போக்க வல்லவன் என்று அப்போதும் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தாதான் நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டார், சுகம். இப்ப 34ஆம் வசனத்துல அதான் சொல்ல, மகளே ஒரு விசுவாசம் இரட்சித்தார், சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கும் போது பாருங்க, 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இந்த கானானிய ஸ்திரீயுடைய காரியம், அது உங்களுக்கு தெரியும். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு. ஆமா, அங்கே ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசம் பெரிது. விசுவாசத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அங்கே அவர் வீட்டுக்கு வந்த போது அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆமா, உனக்கு கண்களை சுகப்படுத்துகிற வல்லமை எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமா ஆமா ஆண்டவர் என்று விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பின்னாலே கேட்டுக்கொண்டு போகிறார்கள், ஆண்டவர் வீட்டுக்கு போனாலும் போகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுகப்படுத்துகிற வல்லமை எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? உண்டு என்று விசுவாசம். அப்ப உங்களை விசுவாசத்தின்படி உங்களுக்கு அவர்கள் சுகம் பெற்றவர்கள் ஆகிவிடுவார். இது நமக்கும் அப்படிதான். பாஸ்டர் ஜெபம் பண்றார் சுகம் என்று சொல்றதில்லை, இயேசு சுகப்படுத்துகிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. பாஸ்டர் இயேசு சுகப்படுத்துவார் என்றுதான் விசுவாசிப்பார். எந்த பாஸ்டரும் விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா உனக்கு ஜெபம் விசுவாசம் வேணுமே. உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? சகோதரனே சகோதரியே, உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? பாஸ்டர் ஜெபம் பண்ணார், அதான் சொல்றார். இயேசு கிறிஸ்து கையை வைத்தார், அவர் ஜெபத்தோடு கையை வைத்தார். என்ன கேட்கிறாரு? சுகப்படுத்துகிற வல்லமை எனக்கு இருக்கிறது என்று விசுவாசம். அப்ப உனக்கு விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது. அவன் போய் சொல்லி இருந்தா விசுவாசம், அந்த விசுவாசம் அங்கே அந்த சுகம் கிடைத்திருக்காது. ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுதே அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாய் என்று அது உங்களுக்கு கீழ்படியும், மரம் கீழ்படியுமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை, ஆண்டவரே இதெல்லாம் நீர் தொட்டா என்ன ஆகுது? சுகம் ஆகுது. நீர் பேசினா சுகம் ஆகுது, நடக்குது. அப்ப எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? பெருக பண்ண வேண்டும். அப்ப நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும். சீசர்களே கேட்டார்கள்னா நாம ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து நீ கடலிலே பிடிகொண்டு நடப்படுவாய் என்று சொன்னால் அது உனக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. இப்ப கடுகளவு விசுவாசம் என்ன விசுவாசம்? கடுக பார்த்திருக்கிறீங்களா? சகோதரிகள் பார்த்திருப்பீங்க, ஆனா அதை உடைச்சு பார்த்திருப்பீங்களா? கடுக உடைச்சாச்சுன்னா அது ஃபுல்லா மாவாதான் இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு கேப்புமே இருக்காது. மீதி உள்ள எந்த தானியத்தை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ஓரத்துல கொஞ்சம் காற்று போய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கடுகுல கொஞ்சம் கூட காற்று இருக்கா, ஃபுல்லா மாவாதான் நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? அது கொஞ்சம்
அரிசியை பாருங்க பார்க்கலாம், ஒரு இந்த கூர்ப்பான இடம் ஒரு இடம் காலியா இருக்கும். கோதுமை எடுத்து பாருங்க, ஒரு பக்கம் கொஞ்சம் காலியா இருக்கும். அதே மாதிரி உலகம் நமக்குள்ள கொஞ்சமும் உலகம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. முழுசா இயேசுதான் இருக்க வேண்டும். எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசு. தொல்லை மிகும் இவ்வுலகில் அல்லேலூயா. அதே மாதிரி கடுகளவு விசுவாசம் இருந்தா சீசர்களை கட்டே சொல்றார். விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொன்னால் அது உங்களுக்கு. அடுத்து பாருங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அந்தபடியே நம்மை நோக்கி கூப்பிடுறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்து நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடனுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அதி சீக்கிரத்திலே அவர்களுக்கு என்ன செய்வார்? இரவும் பகலும் கூப்பிடனுடைய விஷயத்துல தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிடுறீங்களா? இரவும் பகலும் வேலை செய்யறேன் என்னதான் சொல்லுவீங்களே தவிர இரவு பகல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க இல்ல. அல்லேலூயா. இரவு பகலும் கூப்பிடுறவர்களாய் இருந்தால் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? 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 அல்லேலூயா. ஆகிலும் விசுவாசத்தை காண மாட்டார் என்று சொல்றாங்க. இன்னைக்கு ஆதார் அட்டை கேக்குறாங்க. ஆதார் அட்டை இல்லைன்னா என்ன இல்லை? ஆமா, ரேஷன் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி நீ கொஞ்ச நாள் கழிஞ்சா நெற்றியிலையோ தோள்பட்டையிலையோ என்ன செய்யணும்? 666 முத்திரையை வரையும் அதை பதிச்சாதான் நீ வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அல்லேலூயா. அதை பதிச்ச என்ன, நீ யாருடைய பிள்ளையாய் மாறுவ? பிசாசன் பிள்ளையாய் மாறுவ. அப்போ பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரா? நம்ம முத்திரையை தரித்தவர்களா இருப்போமா? இல்ல முத்திரை தரிக்காமல் மரித்தாலும் பரவாயில்லை என்று சாட்சியாய் மரிப்போமா? அங்கேதான் நம்முடைய விசுவாசம் அங்கேதான் வளர்க்க. அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்புறவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எடுப்பதும் என்னை அனுப்புறவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து சொன்னா மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா கஷ்டமாவும் இருக்கும் உங்களுக்கு. ஆனா எனக்கு கஷ்டம்தான், ஆனா கஷ்டம் இருக்காது. பிரசங்கமா மட்டும் பண்ணும்போது காலம் வலிக்காது, கையும் வலிக்காது. அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் ஆனாலும் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டோடைய கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக வேண்டும். இன்னும் விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். எல்லா காரியத்துக்கும் இயேசுவை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்கு காசு வேணுமா, உனக்கு பணம் வேணுமா, உனக்கு என்ன வேணுமோ எதையும் ஆண்டவரே விசுவாசித்துவா. ஆனா அதே நேரத்துல நித்திய வாழ்வையும் நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நித்திய ராஜ்யத்தையும் விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாய் விசுவாசத்தோடு வாழவும் செய்யணும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
பிள்ளை தோங்க பாதை நாம் ஜெயிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவனே இயேசப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுதல் ஆராதனையின் மூலம் விசுவாசத்தை குறித்த வார்த்தைகளை கேட்டு உதவி செய்கிறார்கள். எங்களுக்காக மரித்த தெய்வமே, எங்களோடு இருக்கும்படி மரித்தோடு உயிரோடு இருந்த தெய்வமே, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மையை கொடுக்கும்படி உயிரோடு இருந்த தெய்வமே இயேசப்பா, இந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தை விட்டு பிரியாதபடி எங்கள் வார்த்தையிலே நிலைத்திருக்க நாங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்றைய வார்த்தையை கண்ட பிள்ளைகளை ஆசீர்வதி, நல்ல சுகந்தார், நல்ல பலந்தார், நல்ல ஆரோக்கியத்தை தாரும் பிள்ளைகளுக்கு. அன்றைய பிள்ளைகளின் கல்வியை ஆசீர்வதியும், பிள்ளைகள் பூமியின் உயிரினங்களை ஏறி வரவும் யாக்கோபின் சுதந்திரத்தால் பூசிக்கப்படும் தக்கதா கிருபையை பிள்ளைகளுக்கு தன்படி ஆயிடுச்சு. அப்பத்தை தண்ணீரை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தன்படி ஆயிடுச்சு. பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷம் இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன பண்ணத்தக்கதான கிருபையை தன்படி ஆயிடுச்சு. கிருபையின் கருத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்மாவே சோதரி நாமத்தை சோதரி நந்தரை சோதரி அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். மாற்றினீகம் நாட்டிலே Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவரை ஆசீர்வதித்து காக்கணும். God bless you. Praise the Lord. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்.